அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. காலைதோறும் உடைய புதிய கிருபைகளை நீங்கள் மேலே ஊற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு உங்களுடைய கிருபையும் உடைய இரக்கத்தையும் உடைய தயவும் உடைய காரணத்தையும் ஊற்றிருக்கிறீர். சிலுவையில் நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிறீர், எங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர். புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அங்கே நித்திய வாழ்வில் எங்களை நடத்தப் போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் அந்த பூமியில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாய் வாழும்படியாக உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் உங்களுடைய தீர்மானத்தையும் நீர் கொடுத்த தரிசனத்தையும் நிறைவேற்றும்படியாக நீர் எங்களை இந்த பூமியில் நல்ல நோக்கத்துக்காக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் சிறப்பாய் செய்யும்படியாக அவ்வப்போது எங்களை ஊக்குவிக்கவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும், இன்னும் நாங்கள் முன்னேறி செல்லவும், இன்னும் தரிசனங்களை பெற்று வெற்றி பெறவும், உங்களுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரப்போகிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விலையேற ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்த நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை இந்த இடத்துல நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி, ஆராதனை பகுதியிலும், கர்த்தருடைய வார்த்தை பகுதியிலும், இங்கே நடக்கிற ஒவ்வொரு திருவிருந்து பகுதியிலும், எல்லா காரியத்திலும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியம் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய மனங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய எல்லா உணர்ச்சி வாசம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை இங்கே இருக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தெய்வீக நாம மையப்படும் கிறிஸ்து உயர்த்தப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து உயர்த்தப்படுவாராக. எங்கே நான் உயர்த்தப்படுகிறேனோ அங்கே நான் அவர்களை இழுத்துக் கொள்வேன் சொன்னீங்களா ஆண்டவரே. கிறிஸ்து உயர்த்தப்படும்படியாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவளை அபிஷேகிங்க, வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய், எங்களுடைய கை, எங்களுடைய கண்கள், காதுகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர், எங்கள் இருதயத்து எண்ணங்கள் எல்லாம் ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. எல்லாம் கை பிடிச்சி சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக செய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்கள் ஊழியத்தை நிச்சயமாக அற்புதமாக வல்லமையாக உங்கள் ஊழியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே நாம் தேவனை ஆராதிப்போம். என்னோடு கூட சேர்ந்து போதராக நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். கரம் தட்டி பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன்
தம்மாசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். எல்லா காலையும் தட்டி பாடும். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வு, பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லா காலையும் தட்டி. சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. எல்லா சும்மா நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வு, பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. கிறிஸ்தவ வாழ்க்கை செலுத்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. எல்லாம் சொல்லுங்க, 100 மடங்கு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிர
தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே. ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனை நோக்கி வந்திடும் காலம் இதே. திரள் கூட்டம் சபையினையே நோக்கி வந்திடும் நேரம் இதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, இயேசுவே. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முக்கியமாக எதை ஆசீர்வதிக்கிறார்னா, தேவன் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் உங்க சபை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஏனென்றால் தேவன் சபையை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகள் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். என்னன்னா இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய சபைய நீங்க தான் கட்டி முடிப்பீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்தம் இடம் இல்லாம இருக்குதோ சபைக்கு, அந்த சபைக்கு தேவன் உங்களுக்கு சொந்த இடங்களை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அதை நீங்க தான் செய்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நான் சொல்றது சொல்லுங்களா? நான் சொல்றது சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிரம்மாண்டமான ஆலயத்தை நானே கட்டுவேன். தேவன் அதை கட்டி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, தேவன் உங்களுக்கு சபையில ஆத்துமாக்களால் நிரப்புவார். தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாக நடப்பேன். எல்லாம் சொல்லுமா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்திலே தேவன் இதை தீவிரமாக நடப்பிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அதே போல உங்கள் சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரங்கள் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். கரங்கள் தட்டி நன்றா கரங்கள் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். ஆகவே நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் உற்சாகமாக என்னோடு கூட சேர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்கள் தட்டி பாடும். கரங்கள் தட்டுவோம். கரங்கள் தட்டுவோம். அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது. எல்லாம் சொல்லுமா, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் சொல்லுமா, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் சொல்லுவோம். அற்புதம் அதிசயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் நடக்க போகுது. இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்வார். அதிசயத்தை அவர் செய்வார். இந்த
இந்த நாளில் நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுது. எல்லாம் சொல்லுவோமா? அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் கரண்ட் தட்டி. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் கரண்ட் தட்டுவோம். உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம். தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ள. எல்லாம் சொல்லுவோமா? தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அதை என் கண்கள் பார்க்க போகுதே. அவர் பலத்தால் நடக்க போகுதே. அதை என் கண்கள் பார்க்க போகுதே. எல்லாம் சொல்லுமா? சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் கரண்ட் தட்டி. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாம் கரண்ட் தட்டி. இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் என் கதவை தட்ட போகுது. என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. எல்லாம் சொல்லுமே? என் கதவை தட்ட போகுது. என் களஞ்சியங்கள், என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. சூப்பர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே. அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லா காரணம் தட்டி இயேசுக்கு மகிமை சொல்லுங்க. காரணம் தட்டி உற்சாகமாக காரணம் தட்டுவோம் எல்லாம். என் சார்பில் நீர் பலியானி எந்த நீரத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் சொல்லுமா? என் சார்பில் நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்துக்கொண்டி நீர் கொண்ட தழும்புகளால்
நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீ கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே கரங்கள் தட்டி யாவே 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 ரஃபேக்கா, எல்லாம் சொல்லுமா யாவே 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 ரஃபேக்கா, யாவே ரஃபேக்கா, எல்லாம் கரங்கள் உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. எல்லாம் உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னை எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபேக்கா, யாவே 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 இயேசுவே யாவே பரிகாரியன கர்த்தர், யாவே எல்லா வியாதிகளை நீர் சுகமாக்குறவர், யாவே ரஃபேக்கா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவர், நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவர், யாவே லஸ்லோமா யாவே 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 ரஃபேக்கா, யாவே 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 இயேசுவே யாவே யாவே ரஃபேக்கா, யாவே ரஃபேக்கா, யாவே 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 ரஃபேக்கா, யாவே ரஃபேக்கா. அவர் யாவே ரஃபேக்கா, அவரை நம் பரிகார கர்த்தர். உங்கள் நோய்களை அவர் சுகமாக்குறவர். எத்தனை பேர் இந்த காலவேளை நம்புறீங்க? அவர் எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்குறவர். எல்லா தேவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க, நீடித்த நாட்களால், நான் சொல்றது அப்படி சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, அவருடைய ரட்சிப்பை எப்படி காண்பிக்கிறார்? நீங்க நீடித்த நாட்களாக இருக்கும்போது தான் அவருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீடித்த நாட்கள், வியாதியே இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த நோயும் எந்த வியாதியும் உங்களை அணுகாது. ஏனென்றால் அவரே நம்முடைய பரிகாரியான கர்த்தரா இருக்கிறார். அவரை நம்மை சுகப்படுத்துகிறவர், அவரை நம்மை பலப்படுத்துகிறவர். ஏனென்றால்
உங்களை தேவன் 120 வயசு வரைக்கும் உங்களை வாழ வைக்க அவரால் முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவரே சிலுவையில் நமக்காக பரிகாரம் செய்து முடித்து விட்டார். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவர் விசுவாசித்தா போறோம், அதை அறிக்கை செஞ்சா போதும். தேவன் உங்கள் வாழ்க்கையில சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மட்டும் இல்லை, உங்க சபை விசுவாசிகளும் அதை போல தேவன் ஆக்க வல்லவராயிருக்கிறார். எழுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார், தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். எல்லா கரையும் தட்டி உற்சாகமா இந்தலனாக கிறிஸ்து இருப்பதினா இந்த பயமும் எனக்கில்லையே. அவர் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். இந்தலனாக கிறிஸ்து இருப்பதினா இந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரல் தட்டி யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளை எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் எல் ரோகி யெகோவா என் தெய்வமே. 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 எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என்
ராஜனே எல் ஷடாயின் தெய்வமே எல் ரோயின் தகப்பனே யெகோவாயின் ராஜனே. எல்லா காரியங்களும் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் எல் ஷடாய். அவர் உங்கள் தேவைக்கு மிகவும் அதிகமாக சந்திக்கிறவர். தேவன் உங்களுக்கு எல்ஷடாக இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் ஃபர்ஸ்ட் பாடல் பாடினோம், தேவன் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கிறவர், ஆத்துமாக்களால் நிரப்புகிறவர், உங்கள் சபையை கட்டி தருவன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். செகண்ட் பாடினோம், தேவன் நமக்கு சுகப்படுத்துகிறவர். சுகப்படுத்துவது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நமக்கு பண தேவைகளை, முக்கியமாக தேவன் எல்லா நெருக்கடியிலிருந்தும் பண தேவைகளை அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய வெல்த்தை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வெல்த் எல்லாம் சொல்லுமா, தேவன் எனக்கு எல்ஷடாவா இருந்து என்னுடைய வாழ்க்கையில தேவைக்கு அதிகமாக சந்திக்கிறவராயிருக்கிறார். தேவன் எனக்கு நல்ல வீடுகளை கட்டி தருவார். தேவன் எனக்கு அநேக கார்களை வாங்கி தருவார். நான் யாரும் சொல்ல மாட்டீங்க, யாருக்கும் கார்ல தேவை இல்லையா? நீங்க சொன்னாதான் உங்கள் வாழ்க்கையில அப்படி நடக்கும். எல்லாம் சொல்லுமா, தேவன் எனக்கு அநேக கார்களை வாங்கி தருவார். தேவன் எனக்கு சொத்துக்களை தருவார். தேவன் எனக்கு அநேக நிலங்களை தருவார். கரங்கள் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். இதெல்லாம் நான் தர மாட்டேன், இயேசு தான் தர முடியும். ஏனென்றால் கடைசி காலம் எழுப்புதல் சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எது எழுப்புதல்னா, கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ போதர்களும் பணக்காரர்களாக இருக்க போறாங்க. எல்லா உலக மக்களும் நம்மை காட்டிலும் கீழே இருக்க போறாங்க. நம்ம தான் மேலாக இருப்போம், தலையாக இருப்போம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், நான் கீழாகாமல் மேலாக இருப்பேன். இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் தான் எல்லா வாழ்க்கையிலும் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தட்டி இயேசுக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில பலிக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. உடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற நீ மனுப்புத்திரன் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களும் உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையாய் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் உள்ளாதவரே, பிரசனத்துக்காக வார்த்தையால் வர்ணிக்க பிரசனத்தால் கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே
ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya பிரசன்னத்தால் நிரப்புவீராக ஹalleluya ஹalleluya சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போது நீர் போதுமே ஹalleluya 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 கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய பிரசனம் இங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீ இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே மகிமைக்கு, கனத்திற்கு, புகழ்ச்சிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நல்ல காலை வேளையும் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை பாடும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக போதர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த தலைப்பை போல வெற்றி வாழ்வு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியத்திலும் வெற்றி எடுக்கட்டும். ஏனென்றால் நீர் சிலுவையிலே எங்களுக்காக பாடுபட்டு வெற்றியை நீர் ஆண்டவரை எடுத்துவிட்டு மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர், ஆண்டவரை தரித்திரத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர் நீர் இருக்கிறீர். ஆண்டவர் எங்களோடு கூட நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி எடுப்போம். நாங்கள் ஆசீர்வாதமாக, நாங்கள் சுகமாக, நாங்கள் ஆண்டவரை ஐஸ்வர்யவானாக, நாங்கள் செல்வமாக வாழுவோம். ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் வெற்றி எடுத்து விட்டீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எல்லா காலத்திலும் இன்றைக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எல்லா ஊழியக்கார வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியின் நாளாக மாறட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசுவீராக. வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு தொடட்டும். ஆண்டவரே, வார்த்தையின் வெளிப்பாடனால் ஆண்டவரே பிரசங்கியார்களை நிரப்புவீராக. நீர் அபிஷேகிப்பீராக. நீர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியக்காரருக்கு இன்றைக்கு நீர் பேசுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி இயேசுக்கு மகிமை.
எல்லாருக்கும் மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலும் இந்த வெற்றி வாழ்வு கருத்தருக்கு எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எனக்கும் வணக்கம் சொல்லுங்களேன். வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டால் நம்ம வணக்கம் வணக்கம். வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அப்போ இல்லை. ஏன்னா முதலாவது ஆரம்ப ஜெபம் முடிஞ்சிடுச்சு, ரெண்டாவது துதி ஆராதனை முடிஞ்சிடுச்சு. இப்போது முதல் பிரசங்கம் செய்ய போகிறாங்க. அதுக்கு முடிஞ்ச உடனே நமக்கு வடை டீ கொடுப்பாங்க. ரெண்டாவது ஒரு பிரசங்கம் நடக்கும், எல்லாம் டைமுக்கு முடிஞ்சோம். அதுக்கப்புறம் மோர் கொடுப்பாங்க. மூன்றாவது பிரசங்கம் முடிஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை, முடிஞ்ச உடனே விசுவாச அறிக்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது முடிஞ்ச பிறகு திருவிருந்து நம்ம அனுசரிக்க போகிறோம். திருவிருந்து அனுசரிக்க போகிறோம். ஐக்கியம் என்பது கிறிஸ்து இல்லாமல் ஐக்கியம் கிடையாது. ஆகவே திருவிருந்து அனுசரிக்க போகிறோம். பிறகு முடிவு ஜெபம். அப்புறம் உங்களுடைய நல்ல கருத்துக்கள், ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். நான் இங்கே மட்டும் இந்த நடத்தல, கிட்டத்தட்ட 2008 முதல்ல இங்கே ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பிறகு 2010 எழுப்புதல் ஊழியம் அவர் இருக்கிறார், அவர் பேர் ஜான்சன். அவரை வச்சு இப்போ சத்யா ஸ்டோர் முகுது பாருங்க, அங்கே ஒரு பாஸ்டர் மீட்டிங்கை வச்சோம். 150 பேர் கூடினாங்க. எல்லாம் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் 2015 2 days நான் எம்எஸ் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு நாள் 100 பேர் வந்தாங்க, ஒரு நாள் 90 பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டு முடித்தோம். பிறகு 2018 ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இங்கே பாலகிருஷ்ணரை வச்சேன். கடவுள் அதோட அப்புறம் நிறுத்திட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ஒரு 3 வருஷமாக எல்லா வெளி ஊர்களில் போய் இந்த பாஸ்டர் மீட்டிங் வைக்கிறோம். என்னென்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னென்னா, ஊழியக்காரில் ஃபீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கிடையாது. என்னென்னா நம்ம ஊழியக்கார மீட்டிங் வைக்கிறோம், நல்லது தான். ஆனால் முக்கியமாக இந்த ஃபுல் பீட்டில் என்ன வசனத்தை பிரசங்கி பண்ணணுன்றதை நான் போதிச்சுன்னு வந்துன்னுக்கிறேன். அதில் நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நிறைய மக்கள் தான் நாங்கள் எல்லா ஊர்லேயும் போயிட்டு பண்ணின்னு வரோம். எல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இங்கேயும் நம்ம சபையில் இங்கேயும் வைக்கலான்றது தான் இந்த மாதம் வச்சுருக்கிறோம். ஆகவே வந்ததுக்காக நன்றி. இன்றைக்கு இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, ஜூலியஸ் ஜேக்கப் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க துணைவியார் வந்திருக்கிறாங்க. அவங்க சீபா ஜூலியஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க எங்கள் பாஸ்டருடைய சிஸ்டர், அவங்க சொந்தக்காரங்க. ஏற்கனவே கூட ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு 6 மாதத்துக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்க, சொன்னாங்க. இன்றைக்கு அவங்கள நம்மளை அழைச்சிருக்கிறோம். எங்களை அழைப்பை கேட்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம அவங்கள நீங்கள் தானே பண்ண போறீங்க ஃபஸ்ட்டு இப்போது சிஸ்டர் பண்ணுவாங்க. நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம்.